அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேணும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலேருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலேருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 டேபிளில் 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். அந்த உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போக முடியுது, அரசுடைய கடமை. அது கேட்குறார் 3 டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சுன்னு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்கிட்டே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. ஏறக்குறைய பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 5 டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு மணி 11 12 மணி வரைக்கும் நடந்தது. எனவே போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை, காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலிருந்து, திண்டுக்கல்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, புதுக்கோட்டையிலிருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எனவே தான் அங்கே 1500க்கு மேற்பட்ட டாக்டர்கள், செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலருடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதுக்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல. எனவே இப்படி மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர, இன்றைக்கு மக்களையெல்லாம் நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. மக்களை காப்பாற்றுகிற அரசு. குடிக்க தண்ணி கூட குடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும், வைக்கலை. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டால் அங்கே தண்ணி இல்லை. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களை கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரி யாராச்சும் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கின்றார். இதை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை கூட்டணிகள் சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2வது பாகத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.